மங்களம் பெருகட்டும், காரியங்கள் சித்தியாகட்டும். உலகெங்கும் வாழும் மேஷராசினியர்களே, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது. பொதுவாக மேஷராசிக்காரர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள், நேர்மையானவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. யாரை நம்புவது, எப்போது விடிவு காலம் பிறக்கும் என்ற ஏக்கத்தோடு இருந்திருப்பீர்கள். இதோ பிப்ரவரி மாத கிரகநிலைகள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சுமந்து வந்திருக்கின்றன. இந்த 30 நிமிட வீடியோவில் உங்கள் தொழில், குடும்பம், ஆரோக்கியம், வெளிநாட்டு யோகம் மற்றும் நீங்கள் சந்திக்கவிருக்கும் சவால்களை பற்றி மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக கேளுங்கள். அப்போதுதான் உங்கள் ராசியின் சூட்சுமங்கள் உங்களுக்கு புரியும். பிப்ரவரி மாத பஞ்சாங்கம் மற்றும் கோச்சார கிரகநிலைகள். முதலில் இந்த மாதத்தின் விண்வெளி நிலையை ஆராய்வோம். ஜோதிட சாஸ்திரப்படி பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான மகரத்தில் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இதோடு சூரியனும் சுக்கிரனும் இணைகிறார்கள். இதை ஜோதிடத்தில் திரிகிரக சங்கமம் என்பார்கள். இது உங்களுக்கு பலமான அதிகாரத்தை தரும். அடுத்ததாக லாபஸ்தானமான 11இல் சனி பகவான் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து ராகுவோடு கைகோர்க்கிறார். இது ஒரு அபூர்வமான அமைப்பு. பொதுவாக சனி ராகு சேர்க்கை சவால்களை தரும் என்றாலும் மேஷ ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்வதால் இது கோடீஸ்வர யோகத்தை அள்ளி கொடுக்கும். ஆனால் குரு பகவான் 3இல் வக்கிர கதியில் இருப்பதால் முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. இன்றைய பஞ்சாங்கப்படி இந்த மாதம் முழுவதுமே சுப முகூர்த்த நாட்களும் விசேஷங்களும் நிறைந்துள்ளன. குறிப்பாக மாசி மகம் மற்றும் சிவராத்திரி போன்ற நாட்கள் மேஷ ராசிக்கு ஆன்மீக பலத்தை தரப்போகின்றன. தொழில், வேலை மற்றும் பொருளாதார பின்னணி. இப்போது முக்கியமான பகுதிக்கு வருவோம். தொழில் மற்றும் வருமானம் எப்படி இருக்கும்? மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் 10இல் உச்சம் பெறுவது உங்கள் தொழிலில் ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போவதை குறிக்கிறது. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அல்லது பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு பிறகு நல்ல உத்தரவு வரும். சொந்த தொழில் செய்பவர்கள், குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், கட்டுமானத்துறை மற்றும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். இதுவரை முடங்கி கிடந்த முதலீடுகள் மீண்டும் உயிர் பெறும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ராகு பகவான் 11இல் இருப்பதால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். ஆனால் கையில் வரும் பணம் நிலைக்க வேண்டுமானால் அனாவசியமான ஆடம்பரச் செலவுகளை நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும். 12இல் புதன் மறைவதால் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் ஜாக்கிரதை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். பகுதி 4. குடும்பம், காதல் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள். குடும்ப வாழ்க்கையை பார்ப்போம். 10இல் சூரியனும் செவ்வாயும் இணைவதால் வீட்டில் ஒருவிதமான அதிகாரப்போக்கு நிலவும். நான் சொல்வதுதான் சரி என்கிற பிடிவாதத்தை நீங்கள் கைவிட வேண்டும். குறிப்பாக தந்தை வழி உறவுகளிடம் சிறு மனத்தாங்கல்கள் வந்து நீங்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு மேல் மீண்டும் தொடங்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடங்களின் தொடர்பு பலமாக இருப்பதால் வெளிநாட்டு வேலை, விசா மற்றும் குடியுரிமை தொடர்பான சிக்கல்கள் இந்த மாதம் முழுமையாக தீரும். கடல் கடந்து செல்ல துடிக்கும் இளைஞர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான மாதம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம் எது? ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செவ்வாயின் உச்சம் காரணமாக பித்தம் தொடர்பான உபாதைகள் அல்லது இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். முறையான உணவு பழக்கத்தை கடைபிடியுங்கள். முக்கிய குறிப்பு: பிப்ரவரி 10, 11, 12 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சிகள், வாக்குவாதங்கள் மற்றும் வாகன பயணங்களை தவிர்ப்பது உங்கள் உயிருக்கு துணையாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்க நீங்கள் செய்ய வேண்டியது: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட ராகுவின் தோஷம் நீங்கும். உங்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. மேஷராசி நேயர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு புதிய விடியலை தரும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் உழைப்பை நம்புங்கள், இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். இந்த தகவல் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த ராசியின் பலன்களோடு உங்கள் ஆதித்யா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.